ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கேம் தமிழ் கார்டன். இன்றைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் செடி விதையே இல்லாமல் ஈஸியான முறையில் வீட்டிலே எப்படி வளர்க்கலாம் கட்டிங்ஸ் மூலம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய தோட்டங்களில் இல்லை நம்மளுடைய மாடி தோட்டங்களில் மிளகாய் செடி நம்ம நடவு செஞ்சுருப்போம். அது பார்த்திங்கன்னா அறுவடையான செடிகளை நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்ஸில் ஈஸியாக கட்டிங்ஸ் மூலம் வீட்டில் ரீபாட்டிங் பண்ணலாம். அதாவது நீங்கள் விதையே இல்லாமல் அறுவடையான செடிகளை கட்டிங்ஸ் மூலம் அதுவும் 20 நாளில் நம்மளுக்கு காய் கொடுக்குற அளவுக்கு செடியை வளர்க்க முடியும். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அறுவடையாக போகிற மிளகாய் செடி நீங்கள் சின்ன செடியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிளகாய் செடியை கட் பண்ணி எடுத்துப்போம். நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு தேவையானது நீங்கள் கற்றாழை இல்லை ஆனியன் இது ரெண்டுத்தில் எது ஒன்றா யூஸ் பண்ணலாம். இல்லை ஹனி கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஹனி இருந்தால் கண்டிப்பாக ஹனி கூட யூஸ் பண்ணலாம். கற்றாழை இல்லை ஆனியன் இல்லாதவங்க, ஹனி இல்லாதவங்க இது ரெண்டுத்தில் எது ஒன்றா, இது ரெண்டுமே கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இருக்கும். இதில் எதுனா ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் கற்றாழை எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப மெயினான ஒரு இது இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மண் கலவை நம்ம எடுக்கிறது சரியான கலவையாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் கட்டிங்ஸ் மூலம் வளர்த்துட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வளர்ந்துருக்காது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மண் கலவை சரியாக எடுத்துருக்க மாட்டீங்க. நம்மளுடைய தோட்டத்து மண் சாதாரண மண்ணில் நீங்கள் நடவு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வளர்கிறதுக்கு லேட்டாகவும் அதுக்குள்ளே நம்ம செடியை பிடுங்கி போட்டுருவோம். ஆனால் நீங்கள் கோகோபீட்டோ இல்லை மண்புழு உரத்துலையோ இல்லை இந்த தழையை மக்கி போன தழைகள் நடவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்க கோகோபீட் கிடைத்தாலும் இல்லை மண் கலவை பாதி மண் கலவையும் பாதி மாட்டுச்சாண உரம் மண்புழு உரம் இது மிக்சட் பண்ணி நடவு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். 100% இந்த மாதிரி மண் கலவை நடவு செஞ்சிங்கன்னா நீங்கள் கற்றாழை யூஸ் பண்ணி நடவு செய்யாமலே நல்லாவே உங்களுக்கு வேர் பிடிக்கும். ஏன் நம்ம கற்றாழை யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம கட்டிங்ஸ் பண்ணும்போது எந்த விதமான அந்த நோய் தொற்றுகள் அதில் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கற்றாழை யூஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் மண் கலவை எடுக்கிறது மட்டும் கரெக்டாக எடுத்துங்க. நான் பார்த்திங்கன்னா நடவு செஞ்சு 20 நாளில் எனக்கு செடி நான் ஒரு 5 கட்டிங்ஸ் நடவு செஞ்சுருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு 2 கட்டிங்ஸ் காஞ்சி போயிடுச்சு. இது 3 கட்டிங்ஸ் நல்லாவே வளர்ந்துருக்கு வேர் விட்டு. அதை நீங்களே பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 20 டேஸில் எனக்கு இப்போ அது பூ கொடுக்குற அளவுக்கு இருக்குது அந்த செடி. இன்னும் ஒரு 10 டேஸ்லேயே அது எனக்கு பூ காய்கள் கண்டிப்பாக கொடுக்கும். விதையே இல்லாமல் ஈஸியான முறையில் வீட்டில் மாடி தோட்டங்களில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டு வருது. போய் பார்க்காதவங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எல்லா வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மெத்தட்ஸில் நம்ம தக்காளி செடி நடவு செஞ்சுருக்கோம், என் இலைகள் கூட நடவு செஞ்சுருக்கோம். அதோடய வீடியோ லிங்க் எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் எல்லா வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேறீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஷன் ஆகும். நீங்கள் ஷேர் பண்ணலாம் கூட பரவாயில்ல. கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க மறக்காமல்.